1000 കൊല്ലം ഉണ്ടാവും. അപ്പോൾ ഒരു ദിവസം ഈ പുഴയിൽ കൂടെ ഒരു മുതൽ നായർ എന്നാണ്, മുതൽ നായർ, അദ്ദേഹം കുളിക്കുകയാണ് ഇവിടെ. ഈ ശരിക്കും പറഞ്ഞാൽ തൂതം എന്ന് പറഞ്ഞ മൺകലം, തൂതം എന്ന് പറഞ്ഞ മൺകലം സാൻസ്ക്രിറ്റിൽ വരും. തൂത മൺകലത്തിന് സാൻസ്ക്രിറ്റിൽ പറഞ്ഞ പേരാണ് തൂതം. ഈ നാട്ടിലത്തെ ഉത്സവങ്ങളുടെ ലാസ്റ്റാണ് തൂതപ്പൂരം. അത്രയും അതല്ല ഈ സറൗണ്ടിങ്സ്. കേരളത്തിൽ തന്നെ ആദ്യം ഉണ്ടായതെന്ന് വെച്ചാൽ ശരിക്കും ദാരുശില്പം, പ്ലാവിൻ്റെ അതിൻ്റെ പ്ലാവ് കൊണ്ടുണ്ടാക്കിയ വിഗ്രഹമായിരുന്നു. അപ്പോൾ ആ വിഗ്രഹത്തിലാകുമ്പോൾ ചാന്താട്ടം. தூதா பகவதி ஆலயம், பாலக்காடு. ஒரு அருமையான காலை பொழுது. அந்த காலை பொழுதுல நம்ம கண்களை விழிச்சு பார்க்கும்போது நம்ம கண்களை படுற முதல் விஷயம் என்னவோ அதுதான் அன்னைக்கான நாளோட ஆரம்பமா இருக்கும். அப்படி பார்க்குற அந்த விஷயம் இங்க ஒவ்வொருத்தரோட அன்றைய நாளை ரொம்ப சந்தோஷமா ஆக்கும்னு அந்த விஷயத்த இன்னமும் நம்மள நிறைய பேர் அதை ரெகுலரா ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த வரிசையில பஞ்சபூதங்கள் நிறைஞ்ச இந்த பிரபஞ்சத்துல இயற்கையோட அழகுன்னு சொன்னா இங்க எல்லோருக்கும் ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம்தான். அப்படி பார்க்குற இயற்கையோட அழகுக்கு முன்னாடி வேற எதுவும் ஈடாகாது. அந்த மாதிரி இயற்கையோட அழகுக்கு மத்தியில அமைஞ்ச ஒரு ஆலயத்துல தரிசனம் செய்யற விஷயமும் நம்மளுடைய அன்றைய நாளை இன்னும் ரொம்பவே அழகாக்கும்னு சொல்லலாம். அப்படி அழகான இயற்கை இடத்துல அமைஞ்ச ஒரு ஆலயம் தான் இன்னைக்கு நீங்க பார்க்க இருக்கிற தூதா பகவதி ஆலயம். பாலக்காடு மாவட்டத்துல கடைசி எல்லை பகுதியிலையும் மலப்புரம் மாவட்டத்துடைய ஆரம்ப எல்லை பகுதியிலையும் பிரதான புண்ணிய நதியான குந்தி நதியோட நதிக்கரையில அமைஞ்ச ஒரு இயற்கை ஆலயம் தான் இது. இந்த ஆலயம் அமைஞ்ச இடத்தோட பெயர் தான் தூதா. அது என்ன தூதா? கேட்கும் போதே பெயர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குதுல்ல? ஆமாங்க, எனக்கும் அப்படிதான் முதல்ல தோணுச்சு. அதாவது 2 மாவட்ட எல்லைகளை பிரிக்கிற இந்த நதியோட பெயர் தான் தூதா. என்னடா இப்பதான் இந்த நதிக்கு பெயரு குந்தி நதின்னு சொன்னானே, அதுக்குள்ள தூதான்னு சொல்றேன்னு யோசிப்பீங்க. ஆக்சுவலா நான் சொன்ன குந்தி நதின்னு பெயரும் கரெக்டு தான். ஆனா இந்த இடத்துல மட்டும் இந்த நதியை 2 பெயர் சொல்லி கூப்பிடுறாங்க. அதுல அதிகமா பேசப்படுறது தூதா நதின்னு தான். அதுக்கு காரணம் இப்போ இந்த இடத்துல நீங்க பாக்குற இந்த பகவதி தேவி அன்னை தான். சில நேரம் அமைதியாகவும் சில நேரம் ரொம்ப ஆக்ரோஷமாகவும் ஓடுற இந்த தூதா நதியோட கரையில அமைஞ்ச ஒரு சாந்த சுரூபம் கொண்ட பத்ரகாளி பகவதி ஆலயம் தான் இது. அப்படி நதியோட கரையில அமைஞ்சிருக்கிற இந்த தேவி ஆலயம் பஞ்சபூதங்களுடைய மொத்த சக்தியும் சேர்த்து அமைஞ்சு காணப்படுதுன்னு தான் சொல்லணும். அப்கோர்ஸ் பார்க்குற எல்லா இடங்கள்லையும் பஞ்சபூதங்கள் நிறைஞ்சதா இருக்குது. ஆனா இந்த மாதிரி நதிக்கரை கோவில்கள் மட்டும் அதுல சக்தி மிக்கதா பேசப்படுது. அதுக்கு காரணம் இயற்கையுடைய பூரண ஆசை இருக்கிறதுனால மட்டும்தான் அப்படி சொல்லப்படுது. அப்படி இயற்கையுடைய ஆசை நிறைஞ்ச தூதா பகவதி ஆலயத்தை இந்த குந்தி நதியை கடந்து போகும்போது எத்தனை பேர் கவனிச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு இந்த நதிக்கு பக்கத்துல ஒரு காவல் தெய்வமா இருந்து இந்த பிரதேச மக்கள் மத்தியில அவங்க மனசுல முழுசா இந்த பகவதி நிறைஞ்சு நிக்கிறான்னு தான் சொல்லணும். மன்னார்காடு பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ போர்க்காளி பகவதியோட தங்கை தான் இந்த தூதா பகவதி. எப்படி தேவி அங்கிருந்து இங்க வந்து குடியேறி இந்த நதியோட கரையில காட்சி கொடுத்து எல்லாருக்கும் அருள் புரியுறாங்கன்னு இந்த பதிவோட காணொலியை முழுசா பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு புரியும். அதுக்கான சரித்திர கதையை எப்பவும் போல பதிவுல தெளிவா சொல்லப்பட்டிருக்குது. நார்மலா கேரளா அப்படின்னு சொன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் நினைவுக்கு வரும். அந்த வகையில நமக்கு நினைவுக்கு வர்றது பூரம் விழா தான். அது எல்லா கோவில்களிலும் கண்டிப்பா நடக்கிற ஒரு விஷயம்தான். அப்படி இருக்கையில திருச்சூர் வடக்கும்நாதன் பூரம் விழானா கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரி கேரளாவுடைய கடைசி பூரம் விழான்னு சொன்னா இந்த தூதா பகவதி பூரம் தான் கடைசின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சிறப்புமிக்க ஆலயம் தான் இது. இந்த தூதா பகவதி ஆலயத்துல நாம 2 சன்னதிகளை பார்க்க முடியும். அதுல ஒண்ணு முதல்ல காணப்பட்ட சரித்திர கதையோட வழியில வந்த ஆதிமூலஸ்தான பகவதி சன்னதியும், 2வது சரித்திர கதை தோன்றியதுக்கு அப்புறம் அமைக்கப்பட்ட தற்போதைய பகவதி சன்னதியும் தான்.
ரெண்டுமே ரொம்ப பக்கத்து பக்கத்துல ஒரே சுற்றுப்பகுதியில தான் அமைஞ்சிருக்குது. பெரும்பாலும் வரக்கூடிய பக்தர்கள் மத்தியில தற்போதைய பகவதி சன்னதி தான் ரூபமுள்ள தேவி சக்தியாக பார்க்கப்படுது. காரணம், ஆதி மூலஸ்தானத்துல ஒரு சின்ன பீடமும் இப்ப இருக்கிற இடத்துல தேவியுடைய முழு ரூப சிலையும் அமைஞ்சிருக்குது. பார்க்கறதுக்கு கோரை பல்லும் காளி ரூபமும் கையில வாளும் அரக்கன் தலையும் வச்சு இருக்கிறதால உக்ரமூர்த்தியாக பாவிக்கப்படல இந்த பகவதி. அதுக்கு பதிலா சாந்த ரூபமாகத்தான் இங்க சங்கல்பம் செய்யப்படுறாங்க இந்த தூதா பகவதி. இந்த தூதா பகவதி ஆலயத்துல அன்னை பகவதி தேவி நதியோட கரையில வடக்கு முகமாக நோக்கி பார்த்தவர் தான் அமைஞ்சிருக்காங்க. பெரும்பாலும் இங்க வர பக்தர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை இந்த தேவி கிட்ட வைக்கிறது மட்டும் இல்லாம அத முழுமையா தேவி நிவர்த்தி செஞ்சு தராங்கன்னு கூட நம்புறாங்க. அதுலயும் செவ்வாய்க்கிழமை அண்ட் வெள்ளிக்கிழமை அண்ட் ஞாயிற்றுக்கிழமையில அதிகப்படியான பக்தர்கள் இந்த நதிக்கரை பகவதியை தரிசனம் செஞ்சுட்டு போறாங்க. சொல்ல போனா நேச்சர் ஸ்பாட்ல டெம்பிள் அமைஞ்சிருக்கிறதால வரக்கூடிய பக்தர்கள் இங்க இருக்கக்கூடிய நதியில குளிச்சு விளையாடி மகிழ்ந்து சுவாமியை கண்டு தரிசனம் பண்ணிட்டு போறாங்க. காரணம், டெம்பிள் அமைஞ்ச லொகேஷன் அப்படி. இருந்தாலும் நதிகளை நாம இறங்கி குளிக்கும் போது நம்மளுடைய பாதுகாப்பை நாம தான் உறுதி செஞ்சுக்கணும். அதுல கவனமா இருங்க. மேக்சிமம் அதிகாலை நேரத்துல இந்த ஆலயத்துல வந்து தேவியை கண்டு நாம வணங்கும் போது நல்லாவே ஒரு விதமான பாசிட்டிவ் வைபை, ஒரு நல்ல எனர்ஜியை நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா இந்த நதியோட சப்தமும் காளி பகவதியோட கண்கொள்ளா காட்சியும் நம்மள முழு மனசா திருப்திப்படுத்துதுன்னு சொல்லலாம். இந்த ஆலயத்துல ஆரம்ப காலத்துல மர சிற்ப சிலை ரூபம் தான் இருந்திருக்குது. அதுக்கப்புறம் தான் இப்போ கல் ரூப சிலை காணப்படுது. அதுவும் சுமார் 4-5 அடி உயரமுள்ள சிலை காணப்படுதுங்க. பெரும்பாலும் இந்த பகவதி தேவிக்கு ரொம்ப பிடிச்ச நிறமான சிகப்பு நிற வர்ண ஆடைகளும் சிவப்பு பூக்களும் தான் சமர்ப்பிக்கப்படுது. இங்க மனம் உருகி வந்து வழிபடக்கூடிய பக்தர்கள் இங்க வந்ததும் அவங்களுக்கு இஷ்டமான வழிபாட்டை தேவிக்கு செஞ்சு வழிபடுறாங்க. அதுல ரத்த புஷ்ப அர்ச்சனை, தேங்காய் உடைத்தல், இன்னும் நிறைய வழிபாடுகள் காணப்படுது. மேலும் இந்த தேவியோட விசேஷ திருவிழாக்கள் வந்துட்டா ஏகப்பட்ட கலைகளும் கச்சேரிகளும் மேளவாத்தியங்களும் ரொம்பவே கிராண்டா செலிப்ரேட் பண்றாங்க. அந்த அளவுக்கு சிறப்பு கொண்டதுதான் இந்த தூதா நதிக்கரையில அமைஞ்சிருக்கிற தூதா பகவதி அன்னை. இந்த அன்னையோட ஆசை எனக்கு கிடைச்ச மாதிரி பதிவு பார்க்குற உங்க எல்லாருக்கும் தேவியுடைய பூரண அருள் கிடைக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். அம்மே தேவி சரணம், தூதா பகவதியே சரணம். எல்லோருக்கும் ஒரு பெரிய வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அங்கே எல்லோரும் கண்டிப்பாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான கோவில் தரிசனம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலக்காடு மாவட்டம் தான் வந்திருக்கோம். ஸோ கடந்த வாரம் பாலக்காடு மாவட்டம் தான், அண்ட் அதுக்கு முந்தின வாரம் பாலக்காடு மாவட்டம் தான். கிட்டத்தட்ட அதே சேம் பாலக்காடு மாவட்டத்தில் இன்றைக்கி ஒரு கோவில் இருக்கும். அதாவது பாலக்காடில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பாலக்காடுடைய கடைசி பகுதி, அதாவது எனக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மூலஸ்தானம் இருக்கும். இந்த மூலஸ்தானத்துக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய நதி ஓடிட்டு இருக்குது. அதாவது தூதான்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் வந்துட்டு குந்திப்புலான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நதி பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு தான் வந்திருக்கும். சொல்லப்போனால் இந்த நதிக்கு இந்த பக்கம் பாலக்காடு மாவட்டம், நதிக்கு அந்த சைடு வந்துட்டு மலப்புரம் மாவட்டம். ஸோ கரெக்டாக பாலக்காடோட லாஸ்ட் பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த கோவில் பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலக்காடில் அமைஞ்சிருந்தாலும் இந்த கோவிலுடைய பேர் வந்துட்டு தூதா பகவதி கஷேத்திரம் சொல்லி ஒரு பகவதி கோவிலுக்கு தான் வந்திருக்கும். கிட்டத்தட்ட ஏகப்பட்டம் ஒரு பாலக்காட்டிலேருந்து ஒரு 50-55 கிலோமீட்டர் வரும். ஸோ அவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. இந்த கோவில் நமக்கு ஷூட் எடுக்க பெர்மிஷன் கொடுத்து நம்மளுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சசிகாந்த் அண்ணா தான் பெர்மிஷன் கொடுத்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மேனேஜர், கிளர்க் எல்லாமே பெர்மிஷன் கொடுத்தாங்க. இப்போது இந்த கோவிலுடைய, அதாவது தூதா பகவதி கஷேத்திரம் சொல்லக்கூடிய பத்ரகாளியுடைய இந்த கோவில் சரித்திர விசேஷங்களை நம்ம கூட அண்ணா இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வணக்கம் அண்ணா. நமஸ்காரம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். എൻ്റെ പേര് ശരത്. ഞാൻ ഈ ക്ഷേത്രത്തിലെ മദ്ദള അടിയന്തരക്കാരനാണ്. മദ്ദള അടിയന്തരാണ്. ஓகே 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 அண்ணா, இந்த தூதா பகவதி கஷேத்திரத்துடைய சரித்திரம் என்ன அண்ணா? ക്ഷേത്രം അത് എക്സാക്ട് നമുക്ക് എത്ര വർഷം അറിയാൻ കഴിയില്ല. എനിവേ ഒരു 500-1000 കൊല്ലം ഉണ്ടാവും. ശരി. അപ്പോൾ ഒരു ദിവസം ഈ പുഴയിൽ കൂടെ ഒരു മുതൽ നായർ എന്നുണ്ട്, മുതൽ നായർ. ശരി. അദ്ദേഹം കുളിക്കുകയാണ് ഇവിടെ ഈ ദിസായി. ഓക്കെ. അപ്പോൾ കുളിക്കുമ്പോൾ ഒരു മൺകലം ശരി. മൺകലം ഒഴുകി വരികയാണ്. ശരി. അപ്പോൾ ആളത് അവിടുത്തെ വെച്ചിട്ട് അത് കളയാൻ നോക്കി, പക്ഷേ പോയില്ല. സോ ആളത് എടുത്ത് കരഞ്ഞു വെച്ചു. അപ്പോൾ അദ്ദേഹം എഗെയിൻ നെക്സ്റ്റ് ഡേ ഈ കെയിം ദ സെയിം പ്ലേസ്. അതിന് ആൾ ഇതെടുത്ത് ഈ കാലെടുത്ത് കളയാൻ നോക്കി. പക്ഷേ ആ സമയത്ത് ഈ കാലം അവിടെ പിന്നെ നനഞ്ഞ് ഉറച്ചു പോയി. അവിടെ മുടിയതാണ്. അപ്പോൾ ഈ ശരിക്കും പറഞ്ഞാൽ തൂതം എന്ന് പറഞ്ഞ മൺകലം, തൂതം എന്ന് പറഞ്ഞ മൺകലം സാൻസ്ക്രിറ്റ് വേർഡ് തൂത. മൺകലത്തിന് സാൻസ്ക്രിറ്റിൽ പറഞ്ഞ പേരാണ് തൂതം. അപ്പോൾ ഈ ഇതിലാണ് ഈ ഭഗവതി ഒഴുകി വന്നതുകൊണ്ടാണ് ഈ
സ്ഥലത്ത് ഈ തൂതാനുള്ള വിവരം കാരണം. ശരി 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 ഓ ശരി ഒരു മുതിർ നായർ എന്ന ആൾക്കാണ് ഈ സാധനം ഫസ്റ്റ് ടൈം കിട്ടുന്നത്. ഓ ശരി അങ്ങനെ ഇതാണ് ശ്രീമല സ്ഥാനം ഇവിടെ. ശരി ശരി. അപ്പോൾ ഏകദേശം ഈ അമ്പലം എത്ര വർഷം പഴക്കമുള്ള അമ്പലമാണ്? എങ്ങനെ പോലെ 1000 വർഷം പഴക്കമുണ്ടാവും. 1000 വർഷം പഴക്കം. ഏറ്റവും ചുരുങ്ങിയത് നമുക്കത് പറയാൻ കഴിയില്ല. ശരി. അതൊരു വെരി 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 ആൻഷ്യൻ ടെമ്പിൾ. ശരി 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 ശരി. പിന്നെ ഈ അമ്പലത്തിൻ്റെ പ്രത്യേക വിശേഷ വഴിപാടുകൾ എന്തായിട്ടാണ്? ഇവിടെ പ്രത്യേക പരിപാടി പറഞ്ഞാൽ എല്ലാ തൂതപൂരം. തൂതപൂരം വൺ ഓഫ് ദി കേരളത്തിൽ അറിയപ്പെടുന്ന ഒരു പൂരം തൂതപൂരം എന്ന് പറഞ്ഞാൽ. തൃശ്ശൂർ പൂരത്തിൽ അതേപോലെ തന്നെ 30 ആനകൾ, ദെൻ എല്ലാ മേളം അതിനെല്ലാം വളരെ ഗംഭീരം നടക്കുന്ന ഒരു പൂരമാണ് തൂതപൂരം. ശരി 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 ശരി. വളരെ കുറച്ച് കാലങ്ങളായിട്ട്. ശരി ശരി. അതൊന്ന്. പിന്നെ ഇവിടെ വൃശ്ചിക മാസം ഒരു കളമ്പാട്ടുണ്ടല്ലോ, ഭഗവതി കളമ്പാട്ട്. ശരി. അത് ഒരു മാസം നടക്കും. കളമ്പാട്ട് കഴിഞ്ഞാൽ താലപ്പൊലി അതിൻ്റെ കളമ്പാട്ട് അവസാനിക്കുന്നത് താലപ്പൊലി കൂടിയിട്ടാണ്. അത് വൃശ്ചിക മാസം. ദെൻ അഗെയിൻ കുംഭമാസം മീൻസ് ഫെബ്രുവരി സമയത്ത് ഇവിടെ തന്ത്രിമാരുടെ ഈ ക്ഷേത്രത്തിൻ്റെ അവർ നമ്മൾ ഈ ആമയൂർ നാരായണമ്മകൾക്ക് ഭട്ടതിരി അവരാണ് ഇവിടുത്തെ തന്ത്രി. അപ്പോൾ അവരൊരു 15 ദിവസം ഒരു 20 ദിവസത്തോളം പൂജ ഉണ്ട് കണ്ടിന്യൂസായിട്ട്. അതിനുശേഷം ഇതിന് അഗൈൻ മേടമാസം. ഏപ്രിൽ 14 വിഷു ദിവസമാണ് ഇവിടുത്തെ കൊടിയേറ്റം. ഏപ്രിൽ 14 കൊടിയേറിയ പിന്നെ അവിടുന്ന് അങ്ങോട്ട് ഒരു മാസം തുടർച്ചയായിട്ട് നിരവധി പരിപാടികളാണ്. അതിൻ്റെ എൻഡിലാണ് കാളവേല ആൻഡ് പൂരം. കാളവേല വളരെ ബന്ധപ്പെട്ട് വളരെ എന്താ പറയുക ഏതായിട്ടുള്ള ഒരു ചടങ്ങാണ് കാളവേല പറഞ്ഞത്. കാളവേല തലേ ദിവസം പിറ്റേ ദിവസം പൂരം. അങ്ങനെ പൂരത്തോടുകൂടി ഈ നമ്മുടെ ഈ നാട്ടിലത്തെ ഉത്സവങ്ങളുടെ ഒരു ലാസ്റ്റാണ് തൂതപ്പൂരം. അത്രയും പാലക്കാടല്ല ഈ സറൗണ്ടിങ്സ്. കേരളത്തിൽ തന്നെ ഈ പൂരങ്ങളുടെ ഒരു എൻഡ് ഓഫ് ദ സീസൺ എന്ന് പറയുന്നത് തൂതപ്പൂരമാണ്. പിന്നെ മാത്രമല്ല മറ്റൊരു വേറെ രണ്ട് പ്രധാന വഴിപാടുകൾ എന്ന് പറഞ്ഞാൽ നമ്മുടെ ഈ ഓഗസ്റ്റ് വരാൻ പോകണം. ഓഗസ്റ്റ് 24 ഇവിടെ ആനയൂട്ട് നടക്കും. ആനയ്ക്ക് ഭക്ഷണം ദേവതോമം. അതുപോലെ പൊങ്കാല, നമ്മൾ ആറ്റുകാല പൊങ്കാല കിട്ടില്ലേ, അതേപോലെ ഇവിടെയും പൊങ്കാല എല്ലാ വർഷവും നടന്നു. പിന്നെ വേറൊരു സമയമുണ്ട്. ഈ അമ്പലം എന്ന് പറഞ്ഞാൽ കണ്ണമ്പറ നായന്മാർ പറഞ്ഞ ഒരു പഴയ ഫാമിലി ഉണ്ട്. പഴയ സ്ഥാനി നായന്മാരെന്ന് പറയും. അപ്പോൾ ഈ തൂതമ്പലം ഇവിടെ അന്തിമഹാകാള ക്ഷേത്രമുണ്ട്. പിന്നെ അതുപോലെ തൃക്കോവിൽ കൊണ്ട് അമ്പലമുണ്ട്. അതുപോലെ ഈ പാലത്തിൻ്റെ അക്കരെ പാറൽ തളി ശിവക്ഷേത്രം. ഇതൊക്കെ അവരിലായിരുന്നു ഒരു കാലത്ത്. ഇവിടെ ഭൂരിപക്ഷം സ്ഥലവും. ഇപ്പോൾ ആ ഒരു കണ്ണമ്പറ ഫാമിലിയുടെ ഒരു ചെറിയ ഒരു കണ്ണിയാണ് ഞാനും. പിന്നെ അത് ഇപ്പോൾ നടത്തുമ്പോൾ ഇപ്പോൾ മലബാർ ദേവസ്ഥൻ്റെ ഉണ്ടല്ലാണ് അവർ ദേവസ്ഥനെ വിട്ടുകൊടുത്തു. അവരും അത് ഇതിനിവിടെ ഒരു ട്രസ്റ്റ് ബോർഡ് വന്നു. ഈ നാട്ടിൽ വെച്ച് പ്രമുഖരായ ആൾക്കാർ അങ്ങനെ ട്രസ്റ്റ് ബോർഡ് ഫോം ചെയ്ത് അങ്ങനെ നന്നായിട്ട് പിന്നെ ഇപ്പോൾ മലബാർ ദേവസ്വം ബോർഡ് ഏറ്റെടുത്തു. പിന്നെ നമ്മുടെ ദേവിൻ്റെ രൂപത്തെ കുറിച്ച് പറഞ്ഞോളൂ. ഇവിടെ ആദ്യം ഉണ്ടായതെന്ന് വെച്ചാൽ ശരിക്കും ദാരുശില്പം. അതിൻ്റെ പ്ലാവ് കൊണ്ടുണ്ടാക്കിയ വിഗ്രഹമായിരുന്നു. അപ്പോൾ ആ വിഗ്രഹത്തിലാകുമ്പോൾ ചാന്താട്ടം, ചാന്ത് പറഞ്ഞ സംഭവം. അത് ഒരു ശരിക്കും പറഞ്ഞ പ്രോസസ്സിങ്ങാണ്. ഈ വിഗ്രഹം കേടുവരെ വയ്ക്കാൻ ഒരു പിന്നെ ഫാമിലി ഈ ചാന്താട്ടം നടക്കും. അങ്ങനെ അത് പക്ഷെ കുറച്ച് പിന്നെ ഡാമേജൊക്കെ വന്നതിന് ശേഷം കുറച്ച് കൊല്ലങ്ങൾക്ക് മുമ്പ് ഞാൻ കണ്ടിട്ടത് അത് മാറ്റിയിട്ട് ഇപ്പോൾ കല്ലിൻ്റെ വിഗ്രഹമാക്കി. അതൊരു ഓൾമോസ്റ്റ് 20-30 years ആയിട്ടുണ്ടാവും. അപ്പോഴാണ് ആ ട്രാൻസ്ഫോർമേഷൻ നടന്നത്. ഈ ദാരിദ്ര്യമായിട്ട് ഇപ്പോൾ കല്ല, ഇപ്പോൾ ചാതാട്ടം ഇല്ല. അപ്പോൾ ദേവിൻ്റെ രൂപങ്ങളിൽ ഇപ്പോൾ കല്ല് വിഗ്രഹമാണോ? ഇപ്പോൾ അതെ. അതിൻ്റെ രൂപം കുറിച്ച് പറയുന്നത് അത് ഏത് ശാന്ത രൂപമാണോ അല്ലെങ്കിൽ ഭദ്രകാളി എന്ന് പറയുന്നത്? ഭദ്രകാളി എന്ന് പറഞ്ഞാൽ ഒരു സൗമ്യമായിട്ടുള്ള രൂപം തന്നെയാണ്, അല്ലാതെ ഒരു ഇതായിട്ടുള്ളതല്ല. ശരി. പിന്നെ നമ്മുടെ അമ്പലത്തിന് നട എപ്പോഴും തുറക്കുന്നത്? നട രാവിലെ ഒരു 5 മണിക്ക് തുറക്കും. 5 മണിക്ക്. എപ്പോഴും അടയ്ക്കുന്നത്? ഒരു 10 മണി വരെ ഉണ്ടാവും. വൈകിട്ട് ഒരു ഇതേപോലെ 4-5 മണിക്ക് തുറക്കും. ഒരു 7:30 വരെ ഉണ്ടാവും. 7:30. നമ്മുടെ അമ്പലത്തേക്ക് പറയുന്ന ബസ് റൂട്ട് പറഞ്ഞോളൂ. പാലക്കാട്ടിൽ നിന്ന് പറഞ്ഞെങ്കിൽ പാലക്കാട് നിന്ന് വരികയാണെന്ന് വെച്ചാൽ പാലക്കാട് നിന്ന് നേരെ ചെറുപ്പശ്ശേരി. ശരിക്കും അങ്ങനെയല്ല, 2 കാര്യമുണ്ട്. പാലക്കാട് നിന്ന് പെരുന്നാൾ ബസ് കയറി ഡയറക്റ്റ് ബസ് കിട്ടാൻ പാലക്കാട് നിന്ന് പെരുന്നാളിലേക്ക് ഈ വഴി മുണ്ടൂർ വഴി മുണ്ടൂർ കോങ്ങാട് വഴി പെരുന്നാൾക്ക് കാലിക്കറ്റ് കൊണ്ട് ബസ് തന്നെ കയറിയാൽ ചെറുപ്പശ്ശേരിയിൽ നിന്ന് അവിടെ 6 കിലോമീറ്റർ തൂത ബസ് സ്റ്റോപ്പ്.
ആർക്കും അറിയാം, വളരെ ഈസി ആയിട്ടുള്ള വരാനുള്ള, കാരണം ഇത് നിയർ ബൈ റോഡാണ്. ഇവിടുത്തെ ട്രെയിൻ വസതികളുണ്ടോ? ട്രെയിനില്ല, ട്രെയിൻ സൗകര്യമില്ല. ട്രെയിൻ സൗകര്യം ഉണ്ട്. വളരെ ഷൊർണൂർ അടുത്ത നിയറസ്റ്റ് അങ്ങാടിപ്പുറം ആൻഡ് ഷൊർണൂർ ഒറ്റപ്പാലം അവിടെ തുടങ്ങിയാലും ഇവിടേക്ക് ബസ്സിൽ വരാം. പിന്നെ നമ്മുടെ അമ്പലത്തിന് വരുന്നവർക്ക് താമസ സൗകര്യം, ഫുഡും കഴിക്കാൻ കൂടിയ സ്ഥലം അത് ചെർപ്പശ്ശേരി നമ്മുടെ തൂതാലൊക്കെ കൂടുതൽ താമസം ഉണ്ട്. അത്ര ഹൈഫൈ ആയിട്ടുള്ള സ്ഥലങ്ങളൊന്നുമില്ല. എന്നാലും ചെറിയ ഹോട്ടൽസ് ഉണ്ട്. പക്ഷേ ഒരു ഈ ലോഡ്ജിങ്സ് കുറവാണ് ഇവിടെ. കുറവ് ഇല്ല തന്നെ പറയാം. എന്നാൽ അത്യാവശ്യം താമസിക്കാൻ റൂംസൊക്കെ ചിലപ്പോൾ കിട്ടും ശരിയായിട്ടില്ല. പക്ഷേ ചെർപ്പശ്ശേരി ഓർ പെരുന്നോണ ഇസ് ഐഡിയൽ പ്ലേസ് ടു stay. அது அவர் சார்பாக வந்துட்டு நம்ம இந்த கோவிலை பற்றி நிறைய விசேஷ சரித்திரங்களை அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மத்தள மாதிரி அதாவது மேலும், அதாவது இங்கே வந்துட்டு சென்னை மேலங்கள் பஞ்சவாத்தியம் சொல்லுவாங்க, அதில் வாசிக்கிற ஒரு நபர் தான். இவருக்கு நமக்கு இன்டர்வியூ கொடுத்தாங்க. அதனால அண்ணன்கள் நிறைய பிஸியாக இருந்தாங்க, அதனால் இவர் எடுக்க முடியுது. அண்ட் நிறைய விஷயங்கள் நமக்கு அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு பெரிய பெரிய நன்றியை சொல்லிக்கலாம்னா ரொம்ப தேங்க்யூ அண்ணா. அண்ட் இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்து தரிசனம் பண்ணுவார் நானும் கேட்டுக்கிறேன். அண்ட் தொடர்ந்து அடுத்த வாரம் ஒரு நல்ல கோவில் பதிவோடு சேர்ந்து உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அம்மே சார்.